ஊர்ல போற வரவெல்லாம் பாராட்டுறான்டா. ஆனா டேய் டேய் இவனுக்கு டேய் டேய் முடியல மச்சான். புலம்பாதடா. இங்கேயும் சேம் பிளட்டு தான். நீ மட்டும் ஹாப்பியா இருக்கியடா. அதுவா மச்சி, எல்லாமே இந்த ரெட்டை சடை சாமியார் போய் பார்த்துக்கு அப்புறம் தானே நடக்குது. அந்த நாளுக்கு மட்டும் நான் 5000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்டா. ரெட்டை சடைக்கு 5000 ரூபாயாடா? முதல்லாம் ஏய் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு என் பொண்டாட்டி இருந்து ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவ பேர்ல ஒரு பிளாட்டே வாங்கி கொடுத்த மச்சான். ஃபுல் சேலரி கையில் கொடுக்குறேன், ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. அப்புறம் தான் இந்த ரெட்டை சடை சாமியார் நமக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஈவினிங் காய்கறி வாங்கிட்டு போகும்போது ஒரு கட்டு மல்லி வாங்கிட்டு போய் ஃப்ரீன்னு சொல்லி கொடுனாரு. அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. அன்னையிலேருந்து ரெட்டை சடை சாமியார் தான் மச்சி. ஒரு நாள் சேரீ வாங்கிட்டு போய் கொடுன்னாரு. சாமி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னேன். சேரீ வாங்கிட்டு ஒரு கட்டை போய் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீன்னு சொல்லி கொடுனாரு. ஒர்க் அவுட், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது மச்சான். நீ போய் பாரு என்ன. எனக்கு நீ கொடுத்த ஐடியாவே போதும் மச்சான். ஏய் எதுக்கு போய் பாருடா மச்சான். நான் கஷ்டப்பட்டு கட்டுறது மச்சான், உனக்கு சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு போய் பாரு. காசுல சந்தோஷம் இல்லடா, ஓசியில தான் சந்தோஷமே. 5000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்டா, அட்லீஸ்ட் ஒரு 2500 கொடு மச்சான். டேய் 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 டேய்